Man is the bridge between animal and God. இந்த விஷயத்தை தான் நம்ம எல்லா இடத்துலையும் திருப்பி திருப்பி பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா? ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம திருப்பி திருப்பி இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம்? இதில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சிக்னிஃபிகண்ட்டாக சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது? எனக்கு இதை ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் தோணுது. அதாவது மனுஷ இனம் இருக்குல்ல, மேன்கைண்ட் வந்து இத்தனை ஆண்டு வருஷமாக எத்தனையோ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எவல்யூஷன், எத்தனையோ மாற்றங்கள் இருந்திருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ளேயே அடங்கிருச்சு, முன்னாடி போகலை. அதே டைம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கடந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கிறான். இங்கே நடக்கிற எல்லா ட்ராமா, எல்லா விஷயத்தையும் ஒரே லைனில் அடக்கின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஃபுல் ஃபிலாசபிக்கல் கான்செப்டை வந்து ஒரே லைனில் அடக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு லைன் கொடுக்குற தாக்கம் தானே அந்த லைனை பற்றி நான் திரும்ப திரும்ப பேச வைக்கிறது. அந்தளவுக்கான தாக்கத்தை இந்த லைன் எனக்கு கொடுத்துருக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் திரும்ப திரும்ப இந்த லைனுக்குள்ளேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த லைன்லேருந்து என்ன புரியுது? இந்த லைனை படிக்கிறப்போவோ இல்லை கேட்குறப்போவோ உங்களுக்கு என்ன தாட்ஸ்லாம் மைண்டில் வருது? இது ஏன் இவ்வளோ தூரம் ஒருத்தர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவான், இல்லை ஏன் இதை எழுதியிருப்பான் அப்படிங்கிறதுக்கான ஆன்சராக உங்கள் மைண்டில் என்ன வருது? மேன் அப்புறம் பிரிட்ஜ், இந்த 2 வார்த்தை வச்சு என்ன தெரியுது அப்படின்னா, மனுஷன் வந்து கடவுளுக்கும் மிருகத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கான். மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, ஆனால் 2 பேரையும் இணைக்கிற மாதிரி ஒரு பாலம் மாதிரி நடுவில் நிற்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல, எங்கே இருக்கானும் தெரியல, பட் நடுவில் இருக்கான். என்னமோ பண்ணுறான், ஆனால் என்ன பண்ணுறான்னு தெரியல. முன்னாடியும் போக மாட்டான், பின்னாடியும் போக மாட்டான், விரிவடையவும் மாட்டான், சுருங்கவும் மாட்டான். ஆனால் என்னமோ அந்த இடத்துல நின்றுட்டு பண்ணிகிட்ருக்கான். இன்கம்ப்ளீட்டாக இருக்கான். அது நல்லா புரியுது. ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம், அதாவது மிருகத்தனத்துக்கு போகணும், இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீம், அதாவது கடவுளுக்கு போகணும். ஆனால் இந்த 2 நிலைக்கும் போகாமல் 2த்துக்கும் நடுவில் இன்கம்ப்ளீட்டாக நின்றுட்டுருக்கான், முழுமை பெறாதவனாக நின்றுட்டுருக்கான். இப்போது இதில் என்ன அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது? ஓகே, ரைட்டு. இப்போ இந்த ஈக்குவேஷனை 3ஆக பிரிச்சுக்குவோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. கீழே ஒரு 3 ஸ்டெப்பாக வச்சுக்குவோம். அதில் வந்து கீழ் ஸ்டெப்பில் அனிமல்ஸு, 5 அறிவு ஜீவராசிகள் இல்லை 5 அறிவுக்கும் கீழே இருக்கிற எந்த ஜீவராசிகளையும் அந்த ஸ்டெப்பில் வச்சுருவோம். அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டெப்பில் மனுஷனை வச்சுக்குவோம். அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டெப்பில் கடவுளை வச்சுக்குவோம். இப்போ இங்கே அனிமலுக்கோ மனுஷனுக்கோ டெஃபினேஷன் தேவையில்லை, ஆனால் கடவுளுக்கு ஒரு டெஃபினேஷன் நம்ம கொடுக்கணும். அப்படின்னா எந்தெல்லாம் சக்தி, என்னெல்லாம் மனுஷனோ, என்னெல்லாம் ஒரு சக்தியோ, என்னெல்லாம் கடவுளோ உங்களுக்கு வந்து மனிதனுக்கு அப்பாற்பட்டது, மனிதனுக்கு மேலேன்னு ஃபீல் ஆகுதோ, அது இல்லைன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா இயற்கையை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இயற்கைக்கு மிஞ்சிறவன் மனுஷன் இல்லை. ஸோ நீங்கள் அப்படி நம்பாத அளவு இருந்தால் இயற்கையை மேலே வச்சுக்கோங்க. அன்பை நம்புனா அன்பு வைங்க. இல்லை உங்களுக்கு எந்த ஆட்ரிபியூட் மனுஷ இனத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அங்கே வச்சுக்கோங்க. இப்படி 3 படிக்கட்டாக இந்த ஈக்குவேஷனை பிரிச்சுருவோம். இதில் கீழே இருக்கிறதும் எடுத்துருவோம், மேலே இருக்கிறதையும் எடுத்துருவோம். நடுவில் இருக்க மனுஷனை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏன்னா மேலே இருக்கிறதையோ கீழே இருக்கிறதையோ பற்றி பேசுகிற அளவுக்கு நமக்கு அறிவு பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். நம்மளை பற்றி முதல்ல நம்ம பேசி தெரிஞ்சுக்குவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஹோமோ சேப்பியனுங்கிறது தானே மனுஷனுக்கான சயின்டிஃபிக் நேம். அவனுக்கு எத்தனையோ ஆன்சஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. ஆன்சஸ்டர்ஸ் நான் சொல்கிறது வந்து எவல்யூஷனரி ட்ரெண்டில் நம்ம இது வரைக்கும் ஆந்த்ரோபாலஜி படிக்கும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு 4-5 பேர் தான் நமக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, எந்த ஊரில் வாழ்ந்தாங்க, இவங்க இங்கேருந்து இங்கே இடம்பெயர்ந்து போனாங்க, நொமேடாக வாழ்ந்தாங்க, அனிமல்ஸாக இருந்தாங்க. இத்தனை மாதிரியான கட்டங்களில் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ஊரில் இருந்தால், இவன் இந்தந்த ஊருக்கு இடம்பெயர்ந்து போனால், இப்படியெல்லாம் வளர்ந்தான், இதெல்லாம் பண்ணான், டீ கண்டுபிடிச்சான், சுட்டு சாப்பிட்டான், அதனால் அடுத்த லெவலுக்கு போய் மனுஷனாக வாழ ஆரம்பித்தான், சோஷியல் அனிமலாக மாறினான். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு
எவல்யூஷனரி ட்ரெண்டில் பார்க்குறோம் இல்லையா, நியண்டர்தால்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹோமோ எரெக்டஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் இதாக பார்க்குறோம்ல. இப்போ அந்த தாட்டை ஒரு பக்கம் வச்சுக்குவோம். அவன் ஒவ்வொருத்தனையும் பாருங்களேன், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசங்கள் தான் அடுத்தவன் அழியவும் இன்னொருத்தவன் வாழவும் காரணமாக இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், தீ யூஸ் பண்ணதுனால தான் அவனுக்கு வந்து தீ யூஸ் பண்ணாதவனை விட ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது. அதனால தான் இவன் பொழைச்சி மேலே வந்திருக்கான். அதே மாதிரி அவனுக்கு கீழே இருக்கிறவன் ஏதோ ஒரு ஆஸ்பெக்டை விட்டுருப்பான், இவன் பொழைச்சி மேலே வந்துட்டான். ஸோ நம்ம பொழைச்சி மேலே வந்தவன் அவன் கதை மட்டும்தான் கேட்போமோ ஒழிய, யாரும் பொழைச்சி வரலையோ அவன் கதை கடைசி வரைக்கும் நம்ம கேட்கவே போகிறதில்ல. அது அழிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ அதை யோசிச்சு பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கு. எவன் பொழைச்சி மேலே வந்திருக்கானோ அவன் கதை மட்டும்தான் நம்ம கேட்டே வரோம். இப்போ நியண்டர்தால்ஸே இருக்கட்டும் இல்லை ஹோமோ எரெக்டஸே இருக்கட்டும், இவங்கெல்லாம் பொழைச்சி வந்த ட்ரைட்டில் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒருத்தன் பொழைச்சி மேலே வந்தான், அவன் ஹோமோ சேப்பியன்ஸ்னு சொல்லிடுவோம். அவன் பொழைச்சி மேலே வந்தங்காட்டி தான் அடுத்தவன்லாம் அழிஞ்சிட்டான். இதான் நம்ம ஒரு ட்ரெண்டாக பார்க்க முடியும். இப்போ நம்ம கதை எழுதுகிறோம், நியண்டர்தால்ஸ் ஒருத்தர் இருந்தான், ஹோமோ எரெக்டஸ்னு ஒருத்தர் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி கதை எழுதுகிறோம். இவனுக்கெல்லாம் சுப்பீரியராக ஹோமோ சேப்பியன் ஒருத்தன் வந்தான், அதனால தான் இதெல்லாம் நடக்குது, அதனால தான் இப்படி உலகம் இப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, அவன் கட்டமைக்கிறான், பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இருக்குது. இத்தனை கதையும் வந்து ஜெயிச்சு வந்த ஹோமோ சேப்பியன் தான் சொல்கிறான். ஹோமோ எரெக்டஸோ நியண்டர்தால்ஸோ இந்த கதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க தோற்று போன மனுஷனை கம்பேர் பண்ணும்போது தோற்று போன ஒரு இடம் தான். மேபி அவங்க இருந்து இங்கே வந்திருக்கலாம், ஆனால் அதுலேருந்து தோற்று போனவங்க தான் அந்த அந்த லேபிள் கீழே வராங்க. ஜெயிச்சவனுக்கு தான் நான் ஹோமோ சேப்பியன்னு பேர் கொடுத்துட்டோமே. ஆனால் இப்போ ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு தனித்துவமான ஒரு திறமை இருந்திருக்கும்ல, அது இங்கே பேசப்படவே போகிறது இல்லையே. அதெல்லாம் யோசிச்சு பார்க்க நல்லா தானே இருக்குது. ஆமாம்ல, நம்ம எப்படி கூட எடுத்துக்கலாம்ல, நம்ம பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிளை வச்சு கூட கம்பேர் பண்ணலாம். எப்படி ஒரு முட்டையில் இருந்து ஃபஸ்ட்டு லார்வான்ற அந்த கேட்டர்பில்லர் ஸ்டேஜுக்கு வருதோ, அந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் பியூப்பான்ற இந்த கிரிசாலிஸ் ஸ்டேஜுக்கு மாறுது. அந்த நிலையிலேயே கொஞ்ச நாள் அப்படியே உள்ள ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த கிரிசாலிஸில் இருந்து ஒரு அழகான பட்டாம்பூச்சி அப்படியே பறந்து வெளில வந்துடுது. இந்த மெட்டமார்ஃபோசிஸ்ன்னு சொல்லப்படுற இந்த சேஞ்ச், அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கிராஸாக மார்ஃபாலஜிக்கலாக நடக்கக்கூடிய இந்த சேஞ்ச், இந்த உருமாற்றத்தை கூட நம்ம ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லலாம்ல. இதை வச்சு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. எப்படி அந்த முட்டையிலேருந்து ஒரு கேட்ரபில்லர் வருது, நம்ம வந்து அந்த கேட்ரபில்லர்ன்ற ஸ்டேஜ் நம்ம வந்து மிருகம் வாழ்க்கையை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நிறைய மிருகங்கள் வாழ்க்கையாக வந்து நம்ம மிருக நிலையில் இருக்கோம். கொஞ்ச நாள் போக 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 அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பியூப்பான்ற அந்த கிரிசாலிஸ் ஸ்டேஜுக்கு மாறுது. அந்த கேட்ரபில்லர் அதோடைய அத்தனை நாள் அந்த குட்டி கால்களை வச்சு உலகத்தை சுற்றி வந்துட்டு இருந்த அந்த கேட்ரபில்லர் திடீர்னு ஒரு கூண்டுக்குள்ளே, ரொம்ப குறுகிய கூண்டுக்குள்ளே தன்னைத்தாடையும் ஒடுக்கிக்கிட்டு நகரக்கூட முடியாத மாதிரி அப்படியே மூடிட்டு ஒரு மரத்தில் தொங்கிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிருகமாக இருக்கிற ஜீவராசிகள் கொஞ்ச நாள் மனிதன்ற அந்த ஒரு எவல்யூஷன் அந்த நிலைக்கு போன உடனே, ஃபஸ்ட்டு மிருகமாக இருக்கும் போது கூட அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்காது. அதோட டெய்லி ரொட்டீனை வந்து அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும், எதை பற்றியும் யோசிக்காது, அதுக்கு தேவையானதை கிடைச்சோடனே அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நம்ம மனுஷனாக அடுத்து மாறும்போது அந்த மிருகத்துக்கு இருக்கிற அந்த ஃப்ரீடம் கூட மனுஷனுக்கு இல்லாத மாதிரி ஒரு நிலை ஆகிடும் இல்லையா. ஒரு சில டைம் நிறைய வேலைகள் வந்துடும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்குள்ளே வந்து அது ஒடுங்கியிருக்கு. அந்த எப்படி அந்த கிரிசாலிஸில் வந்து ஒடுங்கி இருக்கிற மாதிரி நம்மளும் மனுஷன் அப்படின்ற அந்த இதுக்குள்ளே ஒடுங்கியிருக்கோம். அந்த நிலையை தாண்டின உடனே அப்படியே அந்த கிரிசாலிஸ்லேருந்து எப்படி அந்த பட்டாம்பூச்சி மலர்ந்து அழகாக அதோடைய ரெக்கைகளை விரிச்சிட்டு உலகத்தில் பறக்குதோ, அந்த மாதிரி மனிதன்ற நிலையிலேருந்து கடவுள் நிலைக்கு அதை அடையும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த சேஞ்சை கூட
நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இதை வச்சு கூட நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்னது வந்து ரெவல்யூஷனை பார்த்தா லீனியராக கூட நல்லா செட் ஆகுது. அதே மாதிரி இந்த சேஞ்சை வச்சு பார்த்தா சைக்கிளிக்காகவும் சூப்பராக புரியுது இல்லை? இதை வந்து யோசித்து பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? அந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு சேஞ்சும் அது அப்போது அந்த ஃபர்ஸ்ட் பர்சனாக அந்த கேட்டர்பில்லராக இருந்து கிரிசாலிஸாக மாறி அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளையாக வெளில வரும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அது அந்த இடத்துல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும்ல. ஆனால் இன்றைக்கி இப்போ என்ன கேள்வினா, மனுஷன் எப்படி இத்தனை வருஷம் இந்த உலகத்தில் நீடிச்சு இருக்கான்? மனித இனம் எப்பயோ தோன்றியது. அதே டைமில் தோன்றிய நிறைய ஜீவன்கள் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கு. ஆனால் ஹியூமன் ஸ்பீஷிஸ் மட்டும் எப்படி உலகத்தை நிலச்சி நிற்கிது? அழிவே இல்லாமல் அப்டேட் ஆகிட்டே எப்படி இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டுருக்கு? சரி, ஆடு மாடு கோழி கூட தான் அப்படி வாழுது அப்படின்னு இருந்தால் கூட ஓகே. அதே மாதிரி மனுஷனும் இருக்கான்றது கூட ஓகே தான். ஆனால் அப்படி இருந்தும் எப்படி அவன் டாமினண்ட்டாக இருக்கான்? இப்போது வேர்ல்டுலேயே டாமினன்ட் க்ரீச்சர் யார் அப்படின்றப்போ உலகத்தையே கட்டி ஆள்ற அந்த கெப்பாசிட்டி மனுஷனுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? மனுஷ இனத்துக்கு முன்னாடியே நிறைய ஸ்பீஷஸ் எவால்வ் ஆகியிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்தவன் தான் மனுஷன். பட் அவங்கக்கிட்ட இல்லாத ஒன்று இவன்ட்டு என்ன இருக்குது? சீனியர்னு பார்த்தா கூட அவங்க தான் சீனியர்ஸ், அவங்க தான் மனுஷனுக்கு ஆன்சஸ்டர்ஸாக இருந்திருக்காங்க. அப்போ அவங்க தான் ஹெட்டாக இருந்திருக்கணும். ஆனால் வந்து மனுஷன் எப்படி, அவனுக்கு என்ன ஒரு திறன் இருக்குது? அவன் எப்படி இவ்வளோ ஒரு டாமினன்ட் க்ரீச்சராக இருக்கான்? எப்படி அவனுக்கு ஒரு பெரிய கை கிடச்சிது இந்த உலகத்தில்? எப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற அந்த திறன் அவனுக்கு எப்படி கிடச்சிது? இந்த உல்ஃபு பேக்லாம் சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து வயசானவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க, யூத்தெல்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க. ஆல்ஃபா மேல்னு ஒருத்தர் இருப்பான் முன்னாடி, அவன் தான் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போவான். அவன் தான் சாப்பாடெலாம் தேடுவான், அவனை சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க, என்னென்னமோ நான் சொல்கிறாங்க இல்லையா? இந்த கதையை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதிலேருந்து பதில் எடுக்க முடியும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ மனுஷன் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து எல்லா மிருகத்து மாதிரியும் சாப்பாடு தேடிட்டு இருக்க இடம் தேடிட்டு அவ்வளோதான், அவன் தேவை அதுக்குள்ளே இறங்கிடும். இருக்க இடம், உண்ண உணவு, இது ரெண்டும் தான் அவன் தேவையாக இருந்துச்சு. போக 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 அவன் மானத்தை காப்பாற்றிக்கலாம் இல்லை, குளிர்லேருந்தும் வெப்பத்திலிருந்தும் வேறு ஏதாவது தாக்கத்தில் இருந்தும் இல்லை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத வந்து காட்டுறதும், ஒரு டாமினன்ஸை காட்டுறதும், இந்த மாதிரி காரணத்துக்காக ட்ரெஸ்ஸை போட ஆரம்பித்தான். அது காலப்போக்கில் மானத்தை மறைக்க அப்படிங்கிற பேரில் அது சோஷியலாக டெவலப் ஆக மானங்கிற ஒன்று மனுஷனுக்கு வந்துச்சு. வர அதையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க. பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸில் இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. ஓகேவா? இந்த ஒரு கான்செப்டையும் ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ 2 கான்செப்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு அந்த கேள்விக்கான ஆன்சர் புரிஞ்சிடும். இப்போ கேள்வி என்ன? 1000 ஜீவராசிகள் இருக்குது, அதில் இவன் ஒருத்த மட்டும் பொழைச்சி மேலே வந்துட்டான், அது எப்படி? இது ஒரு கேள்வி. அப்படி பொழைச்சி வந்தவங்க இப்போ நாய் பூனை எல்லாம் தான் இருக்குது. அந்த பொழைச்சி வந்தவங்க எல்லா ஜீவராசிகளுக்கும் மனுஷன் தான் தலைவனாக இருக்கான், இது எப்படி? இது 2வது கேள்வி. கரெக்டாக? ஃபஸ்ட்டு கேள்வி பார்ப்போம். பொழைச்சி வந்த எல்லா ஜீவராசிகளுக்குமே பேசிக்காக ஒரு மென்டல் கெப்பாசிட்டி இருக்கும்ல, அறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. எல்லாத்துக்கும் இப்போ சாப்பாடு தேடணும் அப்படிங்கிறது ஒரு அறிவு, இந்த சாப்பாடு தான் எனக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு அறிவு, இந்த இடத்துல தங்குனா நான் சேஃபாக இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு அறிவு. இந்த மாதிரி அறிவெல்லாம் எல்லா மிருகங்களுக்கும் இருந்திருக்கும், மனுஷனுக்கும் இருந்திருக்கும். அப்போ அந்த அறிவு டெவலப் ஆக அந்த உயிரினம் வாழ்ந்துகிட்டே வரும். எப்போ அந்த அறிவு டெவலப் ஆகிறது ஸ்டாப் ஆகுதோ அப்போ அந்த உயிரினம் அழிஞ்சிருது. இப்போ இந்த டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் சொல்கிறாங்க, அந்த பூச்சி ஒன்று சொல்லுவாங்க, அந்த கலர் மாறின பூச்சி, இதெல்லாமே சொல்கிறாங்கல்ல, காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிச்சு. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்டுன்னு தானே சொல்கிறாங்க. சார்ல்ஸ் டார்வின் காயின் பண்ணதுலேயே சிறந்த வார்த்தை அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஒரு ஜீவராசி வாழணும், அவ்வளோதான் சர்வைவல். அதுக்கு தேவை என்ன? ஃபிட்டாக இருக்கணும். இப்போ சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்டு தான் எந்த ஜீவராசிகளையும்
காலங்கள் தாண்டி வாழ வைக்குது. ரீப்ரொடக்ஷன் தான் மெயின் அப்படின்னு பார்க்க, நிறையா ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் மெயின் அப்படின்னு பார்த்தா கூட மனுஷனை விட அதிகமாக ரீப்ரொடியூஸ் பண்ணுற உயிரினம் நிறையா இருக்குது. ஒரு சைக்கிளில் 100 குட்டி போடுறது, 200 குட்டி போடுறது அப்படிலாம் நிறையா இருக்குது. ஆனால் இயற்கையால் காக்கப்பட்டதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ யானை வந்து ஒரு குட்டி 2 குட்டி தான் போடுச்சுன்னா அந்த ஒரு குட்டி காப்பாற்றி யானை கூட்டிகிட்டு போயிடுறதுனால தான் யானை குட்டி இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. யானை அடுத்த ஜென்ரேஷனாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ 100 குட்டி 200 குட்டி போட்டாலும் ஆமை போட்டுச்சுனாலும் அதில் எவ்வளோ சர்வைவ் ஆகுது, அது எவ்வளவு அடுத்த ஆமையாக மாறி அடுத்த தலைமுறைக்கு லீட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ இது எல்லாம் வச்சு பார்க்குறப்போ அந்த பேசிக் அறிவு தான். இப்போ அந்த ஆமைக்கு அறிவு இருந்தது அப்படின்னா அதுவே காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் கரெக்டாக வச்சுருக்கோம்ல. அந்த அறிவு எங்கே போச்சு அதுக்கு? அந்த அறிவு அதுக்கு அந்த டைமுக்கு பதிலாக அதை விட வேல்யூபிளாக சம்திங், அதை விட மோர் வேல்யூபிள் அது டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது வேறு எங்கேயோ இருக்குல்ல. அப்போ அதை பொறுத்த வரைக்கும் அதான் இத்தனை குட்டி இருக்கே, ஏதோ ஒன்று பொழைச்சி வந்தால் போதுமே அப்படிங்கிற மாதிரி அது மைண்டில் இருக்கும்ல. அப்போ நாம் கொஞ்சம் காப்பாற்றணுங்கிறது அந்த தாயாமைக்கு வந்து அவ்வளோ பெரிய வேலையே தெரில. மேபி அந்தளவுக்கு அறிவு இல்லாமல் இல்லைன்னு கூட சொல்லலாம். மனுஷனுக்கு எத்தனை குழந்தைகள் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் எத்தனை குட்டி இருந்துச்சு அந்த காட்டுவாசியாக இருந்தப்போ. ஹோமோ எரக்டஸுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வச்சுக்கோங்களேன். அவன் அந்த குட்டியை காப்பாற்றணுங்கிற ஐடியா அவனுக்கு வந்துச்சுல்ல. அந்த குட்டியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணும், கூட வச்சுக்கணும், அதுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அந்த யார் சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறத கேட்கணும், இதெல்லாம் அந்த அறிவு இருக்குல்ல. அந்த அறிவு தான் அவன் முன்னாடி கொண்டு வந்திருக்கு. பேசிக்காக அந்த மென்டல் கெப்பாசிட்டி மட்டும்தான். இப்போ எல்லாத்த விட இவன் எப்படி மேலே நிற்கிறான் அப்படிங்கிறதான் செகண்ட் கொஷின். அவன் எவ்வளோ நேரம் சர்வைவாகி வந்துட்டான், ஓகே. அவன் வந்து அந்த அறிவாளிகள் தான் சர்வைவாகி வந்திருக்காங்க. இப்போ ஹோமோ எரக்டஸை விட நியாண்டர்டால்ஸுக்கு அறிவு ஜாஸ்தி, நியாண்டர்டால்ஸ் வேறு ஹோமோ சேப்பியன்ஸுக்கு அறிவு ஜாஸ்தி, ஹோமோ சேப்பியனுக்கு வேறு சேப்பியனுக்கு மேலே யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி. ஸோ இந்த ஹைரார்க்கியை வந்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ இந்த அறிவு தான் இவ்வளோ தூரம் அவனுக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ இதில் டாமினண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறான், எப்படி அவன் டாமினண்ட் ஆனா அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்ச பதில் என்னென்னா, அவன் கேள்வி கேட்டான். சிம்பிளாக அவன் கேள்வி கேட்டான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காட்டுத்தீ வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நியாண்டர்டாலோ ஒரு ஹோமோ எரக்டஸோ வந்திருக்காங்க அப்படின்னா, இல்லை ஹோமோ சேப்பியனோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆரம்பத்தில் இருந்திருக்காங்க, காட்டுவாசி வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு காட்டுத்தீ வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல மழை பெய்யுது, நல்ல ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டாக இருக்குது, நல்லா ஃபுல் ஆனுவல் ரெயின்ஃபால், ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக மழை தான் அப்படி இருக்குது. ஏதோ ஒரு லைட்னிங் டக்குன்னு அடிச்சிருச்சு, ஒரு காஞ்ச மரம் வந்திருக்கு, அது லைட்னிங் அடிச்சிருக்கு, எது மாதிரி ஆயிடுச்சு, அங்கே தீ வந்தாச்சு. இப்போது எல்லா உயிரினங்களும் சிங்கம், புலி, பறவை இதெல்லாமே வந்து ஆப்போசிட் சைடில் ஓடி இருக்கும். தன்னைத்தானே காப்பாற்றிக்க ஆப்போசிட் சைடில் ஓடுதா? அந்த ஓடின ஜீவராசிகளுக்கு எல்லாம் ஒருத்தன் தலைவனாகணும் அப்படின்னா, இப்போ ஹீரோ இன்ட்ரடக்ஷனை யோசிச்சு பாருங்கள். ஃபுல்லாக ஒரு வில்லன் வந்து பயமுறுத்துறான் அப்படின்னா, ஆப்போசிட் சைடில் ஓடுறவன் ஃபுல்லாக ஜெனரல் பப்ளிக்காக இருப்பான். அந்த பப்ளிக்கை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஹீரோ வருவான். அவன் ஆப்போசிட்டில் நடந்து போவான். பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கும், ஒரு தீ அங்கங்கே வெடிக்கும், அவன் நடுவில் தனியாக நடந்து போயிட்டுருப்பான். அவன் தான் ஹீரோவாக பார்க்கப்படுவான் அந்த கதையில். சேம் தான் இங்கேயும், அதே கதை தான் இங்கேயும். அப்படி தனித்துவமாக ஒருத்தர் இருக்கான், ஆப்போசிட் சைடில் யோசிக்கிறான், அது என்னங்கிறத பற்றி யோசிக்கிறான், அதை கேள்வி கேட்குறான், ஏன் என்னன்னு கேள்வி கேட்குறான். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தீ அவன் கைக்குள்ளே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. காலப்போக்கில் கடல வாசனை தீ வருது, இந்த கெமிக்கல் அந்த கெமிக்கல் சேர்றப்போ தீ வருது அப்படிங்கிறதெல்லாம் அவன் காலப்போக்கில் கண்டுபிடிச்சிடுறான். தீ அவன் மாஸ்டர் பண்ணிக்கிறான். அந்த ஃபயர் அவன் என்றைக்கு மாஸ்டர் பண்ண கற்றுட்டானோ ஆட்டோமேட்டிக்காக அவனிலிருந்தே அவனுக்கு வந்து அசுர வளர்ச்சி தான், அந்த மார்க்கெட்டே அவனு தான் அப்படிங்கிற மாதிரி. அந்த கான்செப்டில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அறிவை யூஸ் பண்ணி கேள்வி கேட்டான். இதான் அதுக்கான சிம்பிள் பதில். எல்லா மனுஷங்களுக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும், அப்போ இருந்த ஜீவராசிகள் மனுஷன் உட்பட எல்லாத்துக்குமே அறிவுங்கிறது இருந்துச்சு. இன்னேட்டாக அறிவுங்கிறது எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பூனைக்கோ ஒரு நாய்க்கோ சாப்பிட்டது சரியில்லை, வயிறு சரியில்லை அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னு நோட் பண்ணி பார்த்தாலே போதும். அது போய் ஒரு புல்லை சாப்பிடும், ஏதோ ஒரு புல்லை போய் சாப்பிடும். அது அப்போயே வந்து சாப்பிட்டது ஃபுல்லாக கக்கிரும், அவ்வளோதான். அது கக்குனங்காட்டி அது வந்து வயிறு சுத்தமான ஒரு ஃபீலில் உடம்பு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கு உடம்பு சரியாயிருச்சு, நார்மலாக அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். இத்தனை நாளாக படுத்திருந்த, உடம்பு சரியில்லாமல் இருந்த ஒரு நாயோ பூனையோ ஜஸ்ட் ஒரு புல் சாப்பிட்டு அது உடம்பு சரி பண்ணிக்கிச்சு. இது ஒரு அறிவு இல்லை. நான் போயோ இல்லை நீங்கள் போயோ அந்த நாய்கிட்ட சொல்லித்தரல, இல்லை அந்த நாய் போய் எங்கேயுமே போய்
மூலிகை மருத்துவம் அதெல்லாம் படிச்சுட்டெல்லாம் வந்து இதை வந்து அது சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறலாம் இருக்குது, அதுக்கு தெரியாது. ஆனால் அதே கான்செப்டை மனுஷனுக்கு எடுத்து பாருங்கள். இப்போ நமக்கு வயிறு சரியில்லைன்னா நாம் போய் புல் சாப்பிடணும்னு நமக்கு தெரியுமா? நம்ம குழந்தைக்கு அதை சொல்லித் தராமல் இருந்தால் அந்த குழந்தைக்கு அது தெரியுமா? புல்லுன்னு எனக்கு ஏதோ ஒரு மூலிகையை சாப்பிட்றோம், ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்றோம், அந்த நோய் சரியாகுது அப்படிங்கிறது அது தெரியுமா? அது ஏன் தெரியாமல் போச்சுங்கிறது வேறு கதை. தெரியுமா தெரியாதானா ஃபஸ்ட்டு இருந்தவனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருந்துருக்கும். அது வந்து காட்டோட ஒட்டியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது காடு தான் அவன் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு வாழ்கிறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நாய் வந்து 2 நாய் ரோட்டில் அடிபட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மிச்சம் இருக்கிற எல்லா நாய்களும் பார்த்து வண்டி வருதான்னு பார்த்தா ரோடை கிராஸ் பண்ணுங்க. அதுக்கு என்ன அறிவு வந்துச்சு? ரோடை பார்த்து கிராஸ் பண்ணால் தான் நம்ம பண்ண மாட்டோன்னு அடிச்சிருவாங்க, அவ்வளோதான். நீ வந்து பார்க்காம இருந்த ரோடை பார்க்காம இருந்தால் அடிச்சிருவாங்க. அப்போ நீ பார்த்து தான் கிராஸ் பண்ணுங்கிறது நாய்க்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருச்சோம். போக போக ஸ்பீடாக அடிக்கலாம், அவன் பழகிக்கிறான், அவ்வளோதான். இதை நம்ம என்னென்ன வேணால் சொல்லலாம். அதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம், அது வந்து கண்டிஷனிங் பண்ணுறோம், என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் இது வந்து நேச்சர், அவ்வளோதான். நேச்சுரலாகவே அது கற்றுக்குது. அதை பொறுத்த வரைக்கும் அது இயற்கையாக நடக்கிற விஷயம் தான். நீங்கள் அந்த பெல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த நாய் வாயிலேருந்து சலைவா ஊற்றுறதா இருக்கட்டும், என்ன பண்ணாலும் சரி, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, நாயை பொறுத்த வரைக்கும் இயற்கை தான். நமக்கு தான் அது என்னமோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி செயற்கையாக அவனை கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இயற்கை தான். அதுக்கு பொறுத்த வரைக்கும் இது நடந்தால் இது வரும், கிவ் தட் கெட் திஸ் அப்படிங்கிறது தான் அது மைண்டில் இருக்கும். அதோட நேச்சரே அவ்வளோதான். மனுஷனுக்கு அப்படி இல்லை. இதை நான் வாங்கிக்கிறேன், இதை நான் கொடுக்குறேன், அப்படி அந்த ரிவர்ஸ் மென்டாலிட்டி இருக்கும். அந்த ரிவர்ஸ் மென்டாலிட்டி தான் அவனை கேள்வி கேட்க வச்சது. அவன் கேள்வி கேட்க தான் அவன் வளர்ந்து வரான், அவன் அறிவு வளருது. அவன் அறிவு வளர ஆட்டோமேட்டிக்காக மற்ற பீயிங்ஸை டாமினேட் பண்ணுறான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புலி அடித்து அந்த புலித்தோலை மேலே போத்திக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த புலி அடிக்கிற அளவுக்கு இவனுக்கு அறிவு இருந்துருக்கணும். ஏன்னா அவ்வளோ பலசாலி, வெயிட்டில் பெருசு, அடித்தா ஒரு அடிக்கு நம்ம தாங்க மாட்டோம். அதுக்கு எத்தனையோ பெனிஃபிட்ஸ் வச்சுக்கோங்களேன், பல் இருக்கட்டும், கிளாஸ் இருக்கட்டும், எத்தனையோ இருக்குது. ஆனால் அதை வந்து ஒரு ஆள் வேட்டையாடி கொன்று அதோட தோலை மேலே போத்திக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ அறிவு இருந்திருக்கணும். வெறும் அந்த இனியட்டான அறிவு மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஓடி தான் போயிருப்பான். ஏன்னா ஒரு வெயிட்டு கம்மியாக இருக்க எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் ஓடி தான் போயிருக்கும். ஆனால் இவன் எதிர்த்து நின்று சண்டை போடுறான். ஒரு குச்சி எடுத்து ஒரு இரும்பு அது மேலே வச்சு அதை சீவி அதை குத்தி அதை கொன்று அதை கறியும் சாப்பிட்டு அதை மேலேயும் போத்திக்கிட்டு ஒருத்தர் இருக்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவு வளருதுன்னா கேள்வி தான், ஒய் நாட் அப்படிங்கிற கேள்வி தான் அவனை இவ்வளோ தூரம் புஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கு. அந்த புஷ் கொடுத்த ஒரே ஒரு கேள்வி ஒய் நாட், ஒய், வென், வேர், ஹவு, இந்த கேள்வி எல்லாம் தான் ஒரு அனிமலை மனுஷனாக மாற்றிருக்கு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு கேள்வி, எப்படி இத்தனை நாள் அழியாமல் இருந்தால் மனுஷன், இந்த உயிரினங்களும் இப்படி அழியாமல் இருந்துச்சுன்னா பேசிக் அறிவு தான். நேச்சுரல் இன்ஸ்டிங் மூலிமா இது சரி இது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் மைண்டுக்கு வராது. நான் வாழணும் அவ்வளோதான் அப்படிங்கிற கான்செப்டில் எப்போ வாழ ஆரம்பித்தானோ, எப்போ அந்த வாழ்க்கை போயிட்டே இருக்கோ அது வரைக்கும் சர்வைவ் ஆகிட்டே இருப்பான். சர்வைவல் தான் எனக்கு முக்கியம், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் தான், ஃபிட்டாக இருக்கிறது எனக்கு முக்கியம். இப்போ அந்த பறவை வந்து அந்த மூக்கு ஷேப்பு மாறினது, இந்த பூச்சிக்கு வந்து கலர் மாறினது, இதெல்லாம் டார்வின் கண்டுபிடிச்ச எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் மாற அடாப்டபுளாக இருக்க, தமிழில் சொல்லணும்னா எடுப்பார் கைப்பிள்ளைமா இருக்க வரைக்கும் சர்வைவலுங்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ இருக்கிற எந்த ஜீவராசிகளும் சர்வைவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா சர்வைவ் ஆகிற எந்த ஜீவராசிகளும் இதை பேஸ் பண்ணி தான் வாழுது. ஒன்று. ரெண்டாவது கேள்வி, எப்படி மனுஷன் வந்து டாமினன்ட் ஆகிருக்கான் அப்படின்னா அந்த அறிவை வச்சு அவன் கேள்வி கேட்டான், அவ்வளோதான். அவன் கேள்வி கேட்டபோது அவன் வளர்ந்து வந்தான். வளர மற்ற உயிரினங்களை டாமினேட் பண்ண லேண்ட் மாஸில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மனித இனம் வந்துச்சு. இதுதான் பேசிக். ஆமாம், எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற, எல்லாருக்கும் தெரிஞ்ச, எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய அறிவு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்கு. அந்த அறிவை அவன் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறானோ இல்லை தெரிஞ்சுக்கிறானோ அப்படின்றப்போ அந்த விஷயம் எப்படி, அது என்னது அப்படின்னு அவனுக்கு டவுட் வந்து அது கேள்வியாக மாறி அது கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு விடைகள் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆழமாக அதுக்குள்ளே போய் அதை பற்றி இன்னும் ஒரு கிளியரான ஐடியா, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் போது அவனுடைய அறிவு இன்னும் மேலும் வளர்ந்து அது அவனை முன்னேறி இப்போது இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. நம்ம வெஸ்டர்ன் ஃபிலாசபிலையும் சரி ஈஸ்டர்ன் ஃபிலாசபிலையும் சரி நாலேஜ், அதாவது நம்ம சொல்லக்கூடிய அறிவு, அதே மாதிரி
எக்ஸாமினிங், ஆராய்தல் அப்படின்ற இந்த 2 விஷயத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் ஃபிலாசபின்னு சொல்லக்கூடிய சாக்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவர் சொல்கிறது என்னதுன்னா, an unexamined life is not worth living அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போது எல்லா விஷயத்தை பற்றியும் ஆராயுங்க, எதுக்குன்னு கேளுங்க, ஏன்னு பாருங்க அப்படின்றது தான் அவருடைய மெயின் டீச்சிங். அவர் ஃபேமஸாக சொல்லப்படுறதே ஆர்ட் ஆஃப் கொஸ்டனிங் அப்படின்ற ஒன்றுக்காக தான். பிகாஸ் ஏன்னு நம்ம சுயமாக கேட்டால் தான் அதுக்கான விடை நமக்கு கிடைக்கும். நமக்கு முன்னாடி 1000 பேர் இதே கொஷனுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கலாம், இதே கொஷனை கேட்டிருந்துருக்கலாம். இருந்தாலும் அவங்களுக்கு கிடைச்ச கொஷனை, அவங்களுக்கு வர கொஷனை கேட்கும் போது தான் அதுக்கான ஆன்சர் நமக்கு கிளியராக கிடைக்கும். ஏன்னா ஒருத்தவங்களுடைய புரிதல் வேறு மாதிரி இருக்கும், ஒருத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும், ஒருத்தவங்க தனியாக பார்க்குற விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவனுக்கான அறிவை அவனே தான் தேடணும். எப்படின்னா அவனே தான் அதை பற்றி கேள்வி கேட்கணும், அதை பற்றி ஆராயணும். அதே மாதிரி அதுக்கான விடை அவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். இதே நம்ம ஈஸ்டர்ன் ஃபிலாசபியில் பார்த்தாலுமே ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக எல்லாராலையுமே வைடாக அக்செப்ட் பண்ணுற ஒரு ஃபிலாசபியில் ஒன் அமாங் தி ஃபிலாசபி வந்து நம்மளுடைய 96 தத்துவங்கள் எடுத்துக்கலாம். அதாவது 96 பிரின்சிபல்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஃபிலாசபிக்கல் கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் இந்த ஒரு 96 விஷயங்களால் தான் ஆகப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 96 பிரின்சிபல்ஸ் டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 96 திங்ஸ் தான் ஒரு உயிரினத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 96 விஷயங்கள் ஒரு சப்ஹெட்டிங்ஸ்குள்ளே வரும். சென்சஸ் இவ்வளோ, ஒருத்தவங்களுக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ் இவ்வளோ, ஒருத்தவங்களுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் இவ்வளோ, ஒருத்தவங்களுக்கு சக்ராஸ் இவ்வளோ, அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்ஸாக இருக்கும். அந்த குரூப்ஸில் எந்த குரூப்ஸ்லையுமே வராமல் தனித்து நிற்கிற ஒரே ஒரு பிரின்சிபல் அப்படின்னா அறிவு மட்டும்தான். அதில் திடமான அறிவொன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலேயே சொல்லியிருப்பாங்க. அப்போது எந்த விஷயத்துக்குள்ளேயும் அடங்காமல் திடமாக ஸ்டேபிளாக நிற்கிற ஒரே விஷயம் அறிவு மட்டும்தான். இப்போது இந்த அறிவு எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்குன்னு பார்த்துட்டோம். இந்த அறிவை எவன் ஒருத்தன் ஆக்டிவ் ஃபார்முக்கு மாற்றி கேள்வியாக மாற்றி அந்த கேள்விகள் மூலமாக அவனோட அறிவை இன்னும் நரிஷ் பண்ணிக்கிறானோ அவன் தான் சஸ்டைன் ஆகிறான், அவன் தான் அப்கிரேட் ஆகிட்டே போகிறான். ஸோ இந்த அறிவை வச்சு நம்ம எப்படி கேள்விகள் கேட்கலாம், எப்படி ஒரு விஷயத்தை அணுகலாம், எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே ஈஸ்டர்ன் ஃபிலாசபியில் ஒரு கான்செப்ட் சொல்லிட்டாங்க. அதாவது அளவை அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட். தட் இஸ் நத்திங் பட் எபிஸ்டமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அளந்து பார்த்துக்கலாம், எப்படி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு 10 வகை இருக்குது. ஒரு 10 வகையில் நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 வகையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம எந்த சைடு கான்செப்ட், எந்த ஃபிலாசபிக்கல் கான்செப்ட் எடுத்தாலுமே அறிவை வச்சு அவங்க பார்க்குற வியூ ஒன்றா தான் இருக்குது. இப்போது நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை யோசிச்சிங்க? உங்களுக்கு எப்படி இந்த தாட் வந்துச்சு? இந்த லைன் இந்த மேன் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் அனிமல் அண்ட் காட் அப்படிங்கிற ஒரு லைன் ஒரு மாடிஃபிகேஷன், நீட்ஸே எழுதின ஒரு வரியோட ஒரு மாடிஃபிகேஷன், அவ்வளோதான். இதை எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க. நான் சொன்னப்போ இது எங்கேருந்து எடுத்தீங்க இந்த லைன் அப்படின்னு கேட்டப்போ அவங்க தான் எனக்கு இதை சொன்னாங்க. இப்படி நான் இது இங்கேருந்து தான் சுட்டேன், நீங்கள் இது என்கிட்ட இருந்து சுட்டு நீங்கள் வேறு மாதிரி சொல்லிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்படி தான் நாலேஜெல்லாம் அடுத்தடுத்து தலைமுறைக்கு போகுது போல். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீட்ஸே ஒரு புக் எழுதியிருக்காரு, த ஸ்போக் ஜராஸ்துரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்கில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த புக்கோட எசன்ஸே என்னென்னா ஜராஸ்துரா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கடவுளுக்கு மிகையானவர், அதாவது கடவுள் ஒரு புது மதத்தை உருவாக்குனார், அவ்வளோதான். சின்ன கடவுளாக இருந்தாங்க. அதுலேருந்து ஒரே ஒரு கடவுளை மட்டும் கும்பிடுங்க, எதுக்கு எல்லா கடவுளையும் கும்பிட்டு சண்டை போட்டிருக்கீங்க, சண்டை போடாதீங்க, ஒரே கடவுளை கும்பிட்டு அப்படி ஒன்றா வாழுங்க அப்படிங்கிற கான்செப்ட் முன்னே வச்சார். அவர் இறந்துட்டார், இல்லாமல் மறைஞ்சிட்டார், சால்வேஷனில் போயிட்டார். அப்படியே அவர் ஃபேட் ஆகிட்டார், வேர்ல்டுலேருந்து, மனித குலத்துலேருந்து ஃபேட் ஆகிட்டு திரும்பி வந்திருக்காரு. வந்தால் என்ன பேசுவார்? அப்போ த ஸ்போக் ஜராஸ்துரா அப்படிங்கிற மாதிரி இதான் அந்த கான்செப்டில் அந்த புக் எழுதியிருக்காங்க. அப்போ சொன்ன வரப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓவர் மேன் சூப்பர் மேன் அப்படிங்கிற கான்செப்டை சொல்கிறாரு. மனித இனம் ஒரு சின்ன சணல் கயிறு மாதிரி தான்.
ஒரு ரொம்ப சன்னமான கயிறு மாதிரி தான் ஒரு அனிமலுக்கும் ஒரு ஓவர் மேன் சூப்பர் மேன் சொல்கிறக்கும். இங்கே கடவுளை தான் சொல்கிறாரு, ஆனால் கடவுள்னு சொல்லலை. ஆல்மைட்டி அப்படின்னு சொல்லி எந்த ஆட்ரிபியூட்டும் கொடுக்கல. இப்போ ஆல்மைட்டின்னு சொல்லிட்டுனா எல்லாம் செய்யக்கூடிய, எல்லாம் வல்லமை படைத்த அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்ரிபியூட் போயிருதா. அப்படி எந்த ஒரு ஆட்ரிபியூட்ஸும் கொடுக்காத ஒரு பேராக இருக்குது சூப்பர்மேன் அப்படிங்கிறது. அப்போ அதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நமக்கு புலன்பட போகிறதில்ல அந்த ஆட்ரிபியூட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி. அப்படி புலன்பட்டுச்சுன்னா நீங்கள் கடவுளாக இருக்கிற ஸ்டேட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஆயிரும். அதனால் சும்மா இப்போ நம்ம விளையாண்டுக்கலாம், நம்ம வார்த்தையில் விளையாடுறதுனாலையோ சும்மா நம்ம இதாக இருக்கும் அதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சும்மா கெஸ் பண்ணி வேணால் ஓட்டிக்கலாமா ஒழிய ஒரு தீர்க்கமான முடிவாக இதான் கடவுள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லையோ அப்படிங்கிறதா இருக்குது இந்த ஒரு வார்த்தையில் நமக்கு புரிஞ்சுக்கிறது. ஏன்னா அவர் லார்டுன்னு சொல்லியிருந்துருக்கலாம், அல்மைட்டின்னு சொல்லியிருந்துருக்கலாம், எதுவுமே சொல்லாமல் ஓவர் மேன்னு சொல்கிறாருன்னா அப்போ கண்டிப்பாக அட்ஜெக்டிவுக்குள்ளே அடக்காதீங்கடா, அடக்கிறதா முட்டாள்தனம். அது வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸு தான். அதை வந்து நீங்கள் ஒரு வார்த்தைக்குள்ளே அடக்கி அதுக்கான புலமை பெற்று அது நீங்கள் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஜஸ்ட் அதை என்ஜாய் பண்ணுங்கள், அது எப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரோங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக்சுவலாக அந்த கோட் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு சன்னமான கயிறில் இருக்கிறதுனால கீழே இருக்கிறது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அபிஸ் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து அந்த பள்ளத்தாக்கு கீழே பார்த்தாலும் பயம், முன்னாடி பார்த்தாலும் பயம், பின்னாடி பார்த்தாலும் பயம், எப்படி பார்த்தாலும் பயமாக இருக்கும்போது அவன் முன்னாடி போகிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்டில் ஒரு சைடு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு கான்செப்ட் சொல்கிறாரு. ஒரு மேகம் இருக்குது, அதில் லைட்னிங் படுது, கீழே மழைத்துளி விழுகுது. ஓகேவா, நம்ம பார்க்குறது இந்த மழைத்துளிகள் மட்டும்தான். அதாவது நம்மளை பார்க்குறோம், நம்ம மனுஷங்களை தான் மழைத்துளிகள்னு சொல்கிறாரு. அது மனுஷங்கள்லையுமே வந்து அந்த யார் அதை உண்மையை தேடி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை லீட் பண்ணி அந்த ஹியூமன் ஃபேக்டை லீட் பண்ணி அவன் கொண்டு போகிறானோ அவனை சொல்கிறாங்க. அவனை சார்ந்து தான் அந்த மலைத்துளி இருக்குது. அந்த மலைத்துளி வந்து இமேஜரியாக வச்சுக்கோங்களேன் அப்படி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மலைத்துளி விழுகிறதுக்கான காரணமாக இருந்தால் லைட்னிங்கை சொல்கிறாரு. லைட்னிங் தான் அதுக்கான காரணம், அதான் கடவுள் இந்த மாதிரி சொல்கிறார். நம்ம என்னென்னமோ சொல்கிறோம்ல, இப்போ கடவுள் வந்து 1000 எக்ஸாம்பிள் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இப்படி இருந்ததுன்னா ஒரு பானை இருக்குது, பானை மண் வச்சு செஞ்சாங்க, மண் இருக்குதான், பானை இருக்குதான், ஆனால் செய்கிறக்கு ஒரு ஆள் வேணும்ல. அப்போ என்ன அர்த்தம், அந்த பானையை செஞ்சது ஒரு ஆள் தான். அந்த களிமண் வந்து எலமெண்ட்ஸாகவும் அந்த பானை வந்து மனிதனாகவும் இருந்தால் அந்த செஞ்ச பானைக்காரன், அந்த பானை செய்கிற ஆள் தான் வந்து கடவுள் அப்படின்னு தான் நம்ம ஒரு கதை சொல்கிறோம்ல. அந்த மாதிரி அவர் ஒரு கதை சொல்கிறாரு. அந்த லைட்னிங் தான் வந்து கடவுளாகவும் நம்மளாம் வந்து அதோட சிம்பிளாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. நம்மளாம் தான் ஹெரால்ட் அப்படிங்கிறார். இந்த சிம்பிள் அதுக்கான அத்தாச்சி என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான் அத்தாச்சி அப்படிங்கிற மாதிரி. இதுதான் அவர் சொல்ல வர்றார். நல்லா இருந்துச்சு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 லைனை படிச்சுட்டு எனக்கு புரிஞ்சுது. ஒவ்வொருத்தர் படிக்கும்போது கண்டிப்பாக வேறு வேறு புரிதல் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு லைனுக்காக நிறைய பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க. ஓஷோ முதலுக்கு வந்து உரை எழுதி பார்த்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து நம்ம படித்து நம்மளே ஒரு உரை எழுதிக்கிறது தான் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக எல்லாம் அந்த லைன் ஒரு தடவை படித்து பார்க்கணும். இந்த லைன் ஏன் படிக்கணும்னு சொல்கிறேன்னா வேறு ஒரு புரிதல் கொடுக்கும். நம்ம இது வரைக்கும் அன்பேசிவம் அப்படிங்கிற கான்செப்ட் கேட்டிருப்போம். லவ் இஸ் காட், நேச்சர் இஸ் காட், எத்திசம், எக்ஸிஸ்டன்சம், அந்த மாதிரி நிறையா சொல்கிறோம்ல. இந்த கடவுள் நம்பிக்கை அதை பொறுத்து வரும்போது எதுக்கு வாழ்கிறோம் அந்த மாதிரி நிறையா கேள்விகள்லாம் வருது. அதுக்கெல்லாம் வந்து இது ஒரு பதில் கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த லைனில். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் அந்த லைனை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போது ஃபைனலாக எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஔவையார் சொல்கிற மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த தாட், அதாவது இந்த ஒரு உண்மை, மனுஷனாக பிறக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்டு, ப்ளஸ் அவன் கடந்து வந்த பாதை, அவன் இப்போ எங்கே நிற்கிறான், நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம், அண்ட் அதே மாதிரி நமக்கு இருக்கிற பவர்ஸ், கெப்பாசிட்டிஸ், கேப்பபிலிட்டிஸ், நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ், இதுவரை நம்ம இந்த சர்வைவல் ரேஸில் எவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கோம், இப்போது எவ்வளோ சக்சீடட் ஆயிருக்கோம் அப்படின்றத யோசித்து பார்த்து இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 2 விஷயம் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒன்று வந்து இந்த அச்சீவ்மெண்ட், அதாவது நம்மளுடைய இவ்வளோ வேல்யூஸ் இருக்கு இல்லையா, நம்மக்கிட்ட இவ்வளோ ஒரு பெரிய டூல் இருக்குது, அறிவுன்ற ஒரு பெரிய டூல் இருக்குது. அதை தவிர நிறைய கெப்பாசிட்டிஸ் நமக்கு இருக்குது மற்ற உயிரினங்களுக்கு இல்லாமல். அண்ட் நம்ம அவங்கள விட சுப்பீரியராக இப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டும் சரி, அது வந்து நமக்கு ஒரு ப்ரைடு கொடுக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் நமக்கு இன்னேட்டாக நமக்கு ஒரு ப்ரைடு கொடுக்கும். நம்மளே அறியாமல் நமக்கு அந்த ஒரு தாட் கொடுக்கும், ஒரு ஹோப் கொடுப்போம், நம்மளால் முடியும் அப்படின்ற அந்த ஒரு ப்ரைடு கொடுக்குறது. இது ஒன்று ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதே சமயம் அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னதுன்னா, ஹியூமன்
இஸ் எ பிரிட்ஜ் இல்லையா? ஸோ பிரிட்ஜுன்றப்போ யாருமே பிரிட்ஜில் வந்து ஒரு வீடு கட்டி தங்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பிரிட்ஜ் இஸ் நாட் மென்ட் டு செட்டில் டவுன். பிரிட்ஜுன்றது ஒரு டெஸ்டினி இல்லை. வி ஹாவ் டு மூவ் ஆன். நம்மளை தாண்டி ஒரு டெஸ்டினி இருக்குது. பிரிட்ஜ் வந்து டெஸ்டினிக்கு போகிற வழி. நம்ம வழியில் தான் நிற்கிறோம். ஸோ இதை தாண்டி நம்ம அப்கிரேட் ஆகணும். நமக்கு அந்த கெப்பாசிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதே அப்கிரேட் ஆகிறதுக்கு தான் அப்படின்னு தோணும் போது ஒரு வகையான பயம் ப்ளஸ் ஒரு வகையான சோம்பல் ப்ளஸ் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தரையில் ஏற்றி வச்ச மாதிரி இருக்குது. அதை எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி எப்படி போகிறது அப்படின்றது வெஸ்டர்ன் மார்க்குன்னு சொல்ல முடியாது. இந்த இயற்கை அதை அப்படியே கொண்டு போயிடும். எப்படி போகிறது அப்படின்றது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதுக்கு. ஓகே, இதுவரை எனக்கு மேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பற்றி, அந்த ஒரு காம்பவுண்ட், அந்த ஒரு பர்சனை, அந்த ஒரு விஷயத்தை பற்றி ஓரளவு புரியுது. கடவுள் என்னது?